பள்ளிவாசலுக்குள் கூட்டு ஜிக்ரு சத்தமிட்டு செய்யலாமா? பள்ளிவாசலுக்குள் கசீதாக்கள் படிக்கலாமா? விளக்கம் தேவை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, ஷாதிலியா டிவியின் அன்பான வாசக நேயர்களே, பள்ளிவாசலுக்குள்ள ஜிக்ரு செய்யலாம், அதே போல கசீதாக்களும் படிக்கலாம் அப்படிங்கறத நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல பள்ளிவாசல்ல கசீதா படிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி படிப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மெம்பர் படியை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக மிம்பரன் ஃபில் மஸ்ஜிதி, பள்ளிவாசலில் ஒரு மிம்பரையும் அமைத்து கொடுத்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கும் மெம்பர் படி அமைத்து கொடுத்ததல்ல. மெம்பர் படி அப்படிங்கிறது ஹத்தீபு வெள்ளிக்கிழமையில குத்பா பிரசங்கம் செய்வதற்கு மட்டும்தான். இன்னொரு ஒரு காரியத்துக்காக மெம்பர் படி அமைத்து கொடுத்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால் அது ஒண்ணுக்கு மட்டும்தான், ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும்தான். அதுதான் கசீதா படிப்பதற்காக, மௌலிது ஓதுவதற்காக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிப்பதற்காக. அப்ப பள்ளிவாசலிலேயே மெம்பர் படி அமைச்சு கொடுத்தாங்கன்னு சொன்னா பள்ளிவாசல்ல கசீதாக்கள் படிக்கலாம் அப்படிங்கிறது. இன்னைக்கு கூட நம்ம மௌலிது ஷரீஃப்கள்ல பள்ளிவாசல் வச்சு ஓதுறதுக்கு காரணமே இந்த சுன்னத்தை ஹயாத் ஆக்குறதுக்கு தான். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கசீதா படிப்பது ஒரு வகையில சுன்னத்து. அந்த சுன்னத்தை வீடுகளிலும் கடைகளிலும் நம்ம ஓதிக்கொண்டுதான் இருக்கிறோம். அது பள்ளிவாசல் வைத்து படிப்பது இன்னொரு சுன்னத்து. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அது நடந்திருக்கிறது. அந்த சுன்னத்தை ஹயாத் ஆக்குறதுக்காகத்தான் இன்றைக்கு பள்ளிவாசல்களில் மௌலிது ஷரீஃபை நாம் ஓதுகிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம் அவ்வாறு ஓதி இருக்கிறார்கள் அப்படிங்கறத பல ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். திக்ர் மஜ்லிஸும் அப்படிதாங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும். பள்ளிவாசல்ல திக்ர் நடத்தணும், அங்க போய் திக்ர் நடத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னாக்கா வமன் அஸலமு மிம்மன் மனஅ மஸாஜிதல்லாஹி அன் யுذكر ஃபீஹா இஸ்முஹு, அல்லாஹ் கேக்குறான், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களில் திக்ரு செய்கின்றவர்களை தடுக்கிறார்களே அவர்களை விட அநியாயக்காரர்கள் யார் அப்படின்னு கேட்கிறான். பள்ளிவாசல் பொதுவா தொழுகையே அல்லாஹ்வை திக்ரு செய்வதற்கு தான். அக்மிஸ் ஸலாத்த லிதிக்ரி, என்னை திக்ரு செய்வதற்காக தொழுகை நிலைநாட்டுங்கள்ங்கறான். தொழுகையே அல்லாஹ்வை திக்ரு செய்வதற்கு தான். அந்த பள்ளிவாசல்ல பல திக்ருகளை ஸல்லல்லாஹு செஞ்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில சலாம் கொடுத்த உடனேயே தக்பீரை சத்தமிட்டு சொல்வார்கள். இத புகாரில நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் அக்பர் என்றெல்லாம் சத்தமிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திக்ர் செஞ்சிருக்கிறார்கள் தொழுது முடித்த உடனே. அதனால திக்ர் செய்வதற்கு மிகவும் பொருத்தமான இடம் பள்ளிவாசல். ஏன் திக்ர் செய்வதற்காகத்தான் தொழுகை நிலைநாட்டப்படுகிறது. அந்த திக்ரை யாராவது கூடாது என்றால் அவர்கள் அநியாயக்காரர்கள் அப்படிங்கறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதனால பள்ளிவாசல்களில் திக்ர் செய்யப்பட வேண்டும், கசீதாக்களும் படிக்கப்பட வேண்டும். ஆனா இன்னும் ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்துல இந்த சில கவிதைகள் எல்லாம் படிப்பாங்க. குடும்ப பாரம்பரியத்தை பெருசா பேசி, அந்த அரபிகளுடைய வழக்காது, என் குடும்பம் இப்படி அப்படின்னு படிப்பாரு ஒரு ஆளு. அதே போல அந்த காதலிகளை படிப்பாங்க சில கவிஞர்கள். அதே போல யுத்தங்களை பத்தி எல்லாம் சில பேர் படிப்பாங்க அந்த காலத்துல. இது போன்ற தேவையற்ற கசீதாக்களை படிக்க வேணான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகள், அவர்களுடைய சிறப்புகள், அவருடைய மாண்புகள் இவற்றை கூறி படிக்கப்பட வேண்டும்ங்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டுமல்ல, அதற்கு பள்ளிவாசலில் ஏற்பாடே செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது நல்ல கசீதாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் மாலை, அதே வலிமாருடைய புகழ் மாலை அதெல்லாம் ஓதலாம். இப்ப வலிமாருடைய மௌலிதும் அப்படித்தான். இப்ப ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு போறாங்க. அப்ப சஹாபா பெருமக்கள்லாம் ஒவ்வொரு நபியுடைய சிறப்பை பத்தி கூறி பொழுது பேசிட்டு இருக்கிறாங்க. ஆதம் சஃபியுல்லா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வால் தெரிவிக்கப்பட்டவரா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சஹாபி சொல்றாங்க. இன்னொரு சஹாபி இப்ராஹிம் கலீலுல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கலீலா இருக்கிறாங்க. இன்னொரு சஹாபி சொன்னாங்க மூசா கலீமுல்லா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு பேசியவர் இந்த உலகத்திலே அப்படிங்க சிறப்பப்பட்டிருக்கிறாங்க. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அந்த எல்லாம் கேட்டு சொன்னாங்க, அருமை தோழர்களே நீங்க பேசிட்டீங்களா, நான் காதுல கேட்டேன். நீங்க சொன்ன மாதிரி தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஃபியுல்லாவா தான் இருக்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லாவா தான் இருக்கிறாங்க,
மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லாவா தான் இருக்கிறாங்க, இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, ஆனா ஹபீபுல்லா, நான் அல்லாஹ்வுடைய ஹபீபாக இருக்கிறேன், நேசராக இருக்கிறேன் அப்படின்னாங்க. இந்த ஹதீஸ் திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ மஸ்ஜித் நபவியில நபிமார்களுடைய புகழ் பேசப்பட்டிருக்குது, படிக்கப்பட்டிருக்கு. இல்ல என்ன புரியுது, மௌலிது அது ஸல்லல்லாஹு மௌலிதா இருந்தாலும் சரி, வலிமார்களுடைய மௌலிதா இருந்தாலும் சரி, அதை பள்ளிவாசல்ல படிக்கலாம், ஓதலாம் அப்படிங்கறத இந்த ஹதீஸ் மூலம் நம்ம புரிந்து கொள்றோம்.